திருவள்ளூர் மாவட்டம் திருநின்றவூர் பெரிய காலனி பகுதியைச் சேர்ந்தவர் ஸ்டீபன் ராஜ். இவர் விசிக திருநின்றவூர் நகர செயலாளராக இருந்து வருகிறார். இவரது மனைவி கோமதி 26வது வார்டு விசிக கவுன்சிலராகவும் திருநின்றவூர் நகராட்சி வரி விதிப்பு சேர்மனாகவும் இருந்து வருகிறார். இருவரும் காதலித்து திருமணம் செய்துள்ளனர். 10 வருடத்திற்கு மேலாக ஒன்றாக வாழ்ந்து வரும் இந்த தம்பதிக்கு 4 ஆண் குழந்தைகள் உள்ளனர். கோமதிக்கு கடந்த சில மாதங்களாக மற்றொரு ஆண் நண்பருடன் திருமணத்தை மீறிய உறவு இருந்ததாக கூறப்படுகிறது. இதனால் கோமதிக்கும் ஸ்டீபன் ராஜுக்கும் இடையே அடிக்கடி தகராறு ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் கோமதி தனது ஆண் நண்பருடன் ஜெயராம் நகர் அருகே பேசிக் கொண்டிருப்பதாக ஸ்டீபன் ராஜுக்கு தகவல் கிடைத்துள்ளது. இதையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த ஸ்டீபன் ராஜ் மனைவியுடன் கடுமையான வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளார். வாக்குவாதம் முற்றிய நிலையில் கோமதியின் ஆண் நண்பர் அங்கிருந்து தப்பிச் சென்றுள்ளார். இதனால் ஆத்திரத்தில் ஸ்டீபன் ராஜ் தான் மறைத்து வைத்திருந்த கத்தியால் கோமதியை தலையில், முகத்தில், கழுத்தில் என சரமாரியாக வெட்டினார். இந்த தாக்குதலில் கோமதியின் கை துண்டிக்கப்பட்டு இரத்த வெள்ளத்தில் சம்பவ இடத்திலேயே கோமதி உயிரிழந்தார். கொலையை மேற்கொண்ட பின்னர் ஸ்டீபன் ராஜ் திருநின்றவூர் காவல் நிலையத்தில் சென்று சரணடைந்துள்ளார். காவல்துறையினர் அவரை கைது செய்து கொலைக்கான காரணங்கள் குறித்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.